சுமங்கலி பெண்கள் வீட்டில் இந்த 3 ஆடைகளை கண்டிப்பாக உடுத்தவே கூடாது அப்படின்னும், வீட்டில் பணம் சேராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சும், அதை நம்ம உடுத்திக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு. அந்த வகையில் சுமங்கலி பெண்கள் உடுத்தவே கூடாத 3 ஆடைகள் என்னென்ன அப்படிங்கிறதைய இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வீடு அப்படிங்கிறது மங்களமாக இருக்கிறதுக்கும், மங்களகரமாக வீடாக இருக்குது அப்படின்னு மற்றவர்கள் சொல்வதற்கும் காரணம் யாருன்னு பார்த்தோன்னா, அந்த வீட்டில் வாழும் சுமங்கலி பெண்கள் தான். மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியே அப்படியே வீட்டில் உலா வரும் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுமங்கலி பெண்கள். அப்படி வீட்டின் மகாலட்சுமிகளாக தினமுமே வலம் வரும் அந்த சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக இந்த 3 ஆடைகளை வீட்டில் உடுத்தவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் பணமும் செல்வமும் சேராமல் இருப்பதற்கும், கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் காரணம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இதை உடுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்வில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாற்றி அமைத்து வாழ்வில் பிரம்மாண்ட மாற்றத்தை கண்குளிர காணலாம். சுமங்கலி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்க எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சமாக பூவோடையும் பொட்டோடையும் நிரந்தர சுமங்கலிகளாக வீட்டில் வலம் வருவாங்க. அப்படி சுமங்கலி பெண்கள் அப்படின்னு இருக்கிற அந்த வீட்டின் பெண்கள் எப்பொழுதுமே கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தவே கூடாது. அடுத்த ஆடையாக பார்த்தோன்னா ஓட்டை விழுந்த ஆடை. சில பேர் சமையல் செய்யும் பொழுது தெரியாதனமாக அதில் ஒரு நெருப்பு பட்டு ஓட்டை எழுந்திருக்கும், அல்லது பூஜை செய்யும் பொழுது தீபமோ அல்லது ஊதுபத்தியோ பட்டு அந்த ஆடையில் ஓட்டை விழுந்திருக்கும். இப்படி தீப்பட்ட ஓட்டைகள் விழுந்த அந்த ஆடைகளை கண்டிப்பாக அந்த சுமங்கலி பெண்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, எப்பொழுதுமே சுத்தமாக துவைத்த ஆடைகளை மட்டுமே சுமங்கலி பெண்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 ஆடைகளையும் உடுத்தி கொண்டு யார் எந்த பெண் ஒரு வீட்டில் வலம் வருகிறாளோ அந்த வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். பணம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவாக்கிட்டே இருக்கும். தரித்திரியம் அப்படிங்கிறது தாண்டவமாடும். இந்த 3 ஆடைகளை மறந்தும் கூட உபயோகப்படுத்தாமல் வீட்டில் தான் நம்ம இருக்கோம், நம்ம எங்கே வெளியிலையா போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் கிழிந்த ஆடைகளை உடுத்துவது, நெருப்புப்பட்ட ஓட்டை ஆடைகளை உடுத்துவது. அது மட்டுமல்ல, சில பேர் பார்த்தோன்னா காலையில் அப்படியே எழுந்ததுலேருந்து அப்படியே அதே ஆடையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மாலை வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு மாலையில் தான் குளிச்சுட்டு மீண்டும் அதே ஆடையை பயன்படுத்துவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஆடைகளை பயன்படுத்தாமல் முடிந்தவரை நல்ல ஆடைகள், கிழியாத ஆடைகள், ஓட்டை விழாத ஆடைகள், சுத்தமான ஆடைகளை பயன்படுத்தி வீட்டில் மகாலட்சுமி தரத்தை உண்டு பண்ணலாம். லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணி சகல சௌபாக்கியத்தோடு சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் புடவைகளை அணிந்து கொள்வது இன்னுமுமே லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நாமும் இதே மாதிரி ஆடைகளை நம் வாழ்விலும் மாற்றி அமைத்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். ஒரு வீட்டிற்கு மகாலட்சுமியாக விளங்குவது அந்த வீட்டின் சுமங்கலி பெண்கள் தான் அப்படிங்கிறது உண்மை. ஒரு வீட்டில் ஆண் தவறு செய்தாங்கன்னா அது அவனை மட்டுமே பாதிக்கும். ஆனால் ஒரு பெண் தவறு செய்தால் அது அந்த குடும்பத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கூற்று. சுமங்கலி பெண்ணானவள் எந்த மாதிரியான உடைகளை கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை தவிர்த்து கொள்வது தான் மிக மிக சிறப்பு. அதே போல் எந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் சிரித்த முகத்தோடு தினமும் மாலை வேளையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது 100% உண்மை. சுமங்கலி பெண்கள் உடுத்தும் உடையில் ரொம்பவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது.
கவனமாக ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் யாருமே செய்யாத வேலைகளை அந்த வீட்டின் குடும்ப பெண்கள் செய்து வராங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கும் அதை கண்டிப்பாக உணருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, விளக்கு ஏற்றுவது, தானம் அளிப்பது, இந்த மாதிரி செயல்களை அந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் தான் செய்வாங்க. எல்லார் வீட்டிலும் இது நடக்கும் வழக்கம். சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய உடையில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு இதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சுமங்கலி பெண்கள் கட்டாயமாக கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டு விளக்கு ஏற்றுவதோ தானம் கொடுப்பதோ அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் கிழிந்த துணிமணிகளை சுமங்கலி பெண்கள் உடுத்தினாங்க அப்படின்னா அந்த வீட்டில் தரித்திரியம் உண்டாகும் அப்படின்னும், சுமங்கலி பெண்கள் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடு நல்ல துணிமணிகளை உடுத்தி கொண்டு அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அந்த வீடு அப்படின்னே சொல்லுவாங்க. குடும்பத்தின் ஆணி வேராக விளங்குவது சுமங்கலி பெண்கள் தான். சுமங்கலி பெண்கள் கட்டாயமாக நைட்டி போட்டுக்கொண்டு விளக்கை ஏற்றவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை. உடை மாற்றிக்கொண்டு விளக்கு ஏற்றுவது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நைட்டி போட்டுக்கொண்டு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு நாம் இதை செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. குடும்பத்தின் மகிழ்ச்சி ஒவ்வொரு பெண்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த விஷயங்களை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடித்தாலே நிச்சயமாக வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் பெண்களும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கான அந்த வாய்ப்பை மகாலட்சுமியே அருளுவாள் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக கடைப்பிடிப்பது எப்படி, கடைப்பிடித்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வீட்டை மகிழ்ச்சிகரமாகவும் சுத்தபத்தமாகவும் வைத்து கொண்டோன்னா குடும்பத்தில் தரித்திரியம் ஏற்படாமல் என்றும் சுபிக்ஷத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு நிரந்தரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.